அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதுதான் நம்ம நாட்டினுடைய ஒரு பழமொழி. அப்போ எந்த ஊருக்கு போனாலும் அங்கே மையமாக ஒரு கோயில் இருக்கும். கோயிலை சுற்றி தான் வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. ஊரில் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னால் கூட கோவிலில் பூ போட்டு பார்ப்பாங்க. அதே போல் ராஜாக்களும் சரி, ஊர் மக்களும் சரி, ஏதேனும் நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா கோயிலுக்கு செய்ய சொல்லுவாங்க. குளம் வெட்ட சொல்லுவாங்க, சத்திரம் கட்ட சொல்லுவாங்க. அப்படி சத்திரம் கட்டியிருந்தால் அன்னதானத்துக்காக பொருள் கொடுக்க சொல்லுவாங்க. இப்படி கோவிலை மையமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. அதாவது சாமி தான் எஜமான், நாம் எல்லோரும் சேவகன் என்கின்ற அந்த மனப்பான்மையிலே தான் வாழ்க்கை முறையே அமைந்திருந்தது நம்முடைய பாரத நாட்டிலே. ராஜாக்கள் கூட நாட்டுக்கு ராஜா என்றாலும் சரி, அந்த சாமி தான் தெய்வம், அதுதான் ராஜா, அதுக்கு சேவகன் நான் என்று மன்னன் கூட ஒரு சேவக மனப்பான்மையில் ஆட்சி செய்து வந்தான். அதனால தான் அந்த கோயிலுக்கு நிலம் நிறைய எழுதுவாங்க, நிலத்தை கொடுப்பாங்க. அரிசி வரட்டும், அது கோயிலுக்கு சேரட்டும் என்று எழுதி வைப்பார்கள். ஆபரணம் செய்து சுவாமிக்கு படைப்பார்கள், தங்க ஆபரணம். மற்றபடி எல்லா விஷயங்களும் கோயிலுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதன் பிறகு தான் மக்கள் விநியோகம் என்பது இருந்து வந்தது என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் கோவில் கொடியவரின் கூடாரம் ஆகிவிடக்கூடாதே என்று சினிமாவிலே வசனம் எழுதிவிட்டு நடைமுறை வாழ்க்கையிலே ஆட்சிக்கு வந்ததும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த கழக ஆட்சியிலே நாம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், 50,000க்கும் அதிகமான ஏக்கர் நிலங்கள் காணாமல் போய்விட்டன. கணக்கிலே இல்லை. கோயில் நிலங்கள் கணக்கிலே இல்லை. பல கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலே அவஸ்தைப்படுகிறது. வாடகைக்கு விடப்பட்ட இடங்களிலிருந்து வாடகை வருவதும் இல்லை. அப்படியே வந்தாலும் 1947 என்ன வாடகை குத்தகை கொடுக்கப்பட்டதோ அந்த கணக்கிலே 10 ரூபாய் 15 ரூபாய் என்று அப்படித்தான் அந்த வியாபாரிகள் ஆக்கிரமித்து பணம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். அதற்கு அரசியல்வாதிகள் துணை போகின்றார்கள். அதே போல் பல ஊர்களிலே கோயில் நிலங்கள் எல்லாம் நகர் விரிவாக்கம், சாலை விரிவாக்கம் என்று கோவில் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அவற்றில்தான் விஸ்தாரம் நடக்கின்றது. மிகப்பெரிய சாலைகள் இடப்படுகின்றன. சில பல ஊர்களிலே மிகவும் வேதனை, இந்த சாலை விரிவாக்கத்துக்கென்று புராதனமாக கோயில் இடிக்கப்பட்டு விட்டன. இப்படி பொதுமக்கள் தெய்வத்துக்காக கொடுத்த பணத்தை இவர்கள் வேறு வேறு வழியிலே கொள்ளையடித்தார்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, கோவில் உண்டியில் வருகின்ற பணத்தை வைத்து இந்த அரசியல் கட்சிகள் அரசு விழா எடுப்பதும் அரசு நலத்திட்டங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தும் என்று உரிமையோடு செய்கின்றார்கள். இப்படி செய்வதெல்லாம் சரியா என்ற கேள்வி கேட்டால் அதற்கு திருவள்ளுவரே சொல்லுகின்றார், இது மாபாதகமான செயல், செய்யக்கூடாத பழி செயல் என்று சொல்லுகின்றார். அது என்ன குறள், வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்று நாம் இப்போது பார்க்கலாம். நடுவு இன்றி நன்பொருள் வெகின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்று 18வது அதிகாரம் வெகாமை, அதாவது பிறன் பொருளை விரும்பாதிருத்தல் என்ற அதிகாரத்தில் 171வது குறளாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இப்போ இதை பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நடுவு இன்றி என்றால் நடுவு நிலைமை இல்லாமல், நியாயம் தவறி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்பொருள், நல்ல பொருளை, வெஹின் விரும்புவான் என்றால், வெகுதல் என்றால் அபகரித்தல், விரும்புதல், முறை தவறி அதை பறித்து கொள்ளுதல் என்று சொல்லலாம். குடி பொன்றி அவனுடைய குடும்பத்தை கெட்டுப்போக செய்துவிடும். அது மட்டுமல்ல, குற்றமும் குற்றங்களையும் கொடுத்துவிடும். ஆங்கே அப்போதே கொடுத்துவிடும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார்.
அதாவது நல்ல வழியில் ஈட்டிய ஒரு பொருளை அது பிறருக்கு சொந்தமாக இருக்கின்ற பொழுது அந்த பொருளை ஒருவன் நியாயம் தவறி விரும்புவானானால் அல்லது அபகரித்து கொள்வானானால் அவனுடைய குடும்பம் அழிந்துவிடும், பெரிய பழி சொல்லுக்கும் ஆளாவான் என்று சொல்லுகின்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, பொதுமக்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் தெய்வத்துக்காக கொடுக்கப்பட்ட பொருளை சுரண்டியவர்கள் நிம்மதியாக வாழ்வார்களா என்றால், இப்போது மேலோட்டமாக பார்த்தால் புதிதாக வந்த பணத்தில் அவர்கள் அதிகாரத்தோடு இருப்பதாக தோன்றலாம். ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த பாவச் செயலானது அந்த குடும்பத்தில் வந்து வடியும். அவர்களுடைய வாரிசுகள் எப்படி தவிப்பார்கள் என்பதை பார்த்தால்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும், விளக்கி சொல்ல முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொல்வார்கள். அப்படி சீரழிந்த குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு அறமற்ற வழியிலே ஒரு துறை செயல்பட்டு திருவள்ளுவர் சொல்வதற்கு புறம்பாக செய்து வருகிறார்கள் என்பதை நாம் கண்ணால் காண்கின்றோம். இந்த அநியாயம் எப்போது நிற்கும் என்பது அந்த ஈசனுக்குத்தான் தெரியும். இப்படி அரசியலார் அப்படி இருக்கின்ற சொன்னால், சமுதாயத்திலும் என்ன ஆகிவிட்டது சொன்னால், வியாபாரத்திலும் கூட ஏமாற்று வேலை அதிகமாக இருக்கின்றது. வைப்பு நிதியாக கொடுங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் 10%, 15% என்று அறிவித்து பொதுமக்களிடம் பணம் வசூலித்து விட்டு சுருட்டி கொண்டு ஓடியவர்கள் உண்டு, செய்தியாக பார்க்கின்றோம். சிட்டு கம்பெனி நடத்தினேன் என்று சொல்லி பணம் சேகரித்து விட்டு கோடிக்கணக்கிலே பணம் சுருட்டி ஓடியவர்கள் உண்டு. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியாது, வாழ்க்கை நிம்மதி இழந்து தவிக்கின்றார்கள் என்று அறிகிறோம். போலி பத்திரத்தை வைத்து நிலத்தை விற்பது, போலி பத்திரம் கொடுத்து கடன் பெறுவது, வியாபாரத்திலே கலப்படம் செய்வது என்று குறுகிய கால லாபத்துக்காக, தாம் பணக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காக அநியாயமான வழியிலே பணம் சம்பாதிக்கின்றார்கள் என்பதையும் நாம் செய்தியாக அறிகின்றோம். ஆனால் அறவழியில் வாழ விரும்புகின்றவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். ஏன் அறவழியில் வாழ வேண்டும் என்று சொன்னால், அறம் என்பதுதான் வாழ்க்கையின் அடித்தளம். நிம்மதியாக இந்த பூ உலகிலே வாழ்வதற்கும் பின் உயர் மேலுலகிலே சிறப்பாக வாழ்வதற்கும், தன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்முடைய மூதோதையர்கள் வாழ்ந்து 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 என்ன சொன்னார்கள் என்றால், இப்படித்தான் வாழ வேண்டும், வாழ்க்கை என்பது ஒரு நெறியோடு வாழ வேண்டும். அப்படி நெறியோடு வாழ்கின்ற பொழுதுதான் இந்த உலகிலும் சிறப்பாக வாழ முடியும், மேல் உலகிலும் சிறப்பாக வாழ முடியும். இங்கே மேல் உலகு என்றால் ஏதோ தனியே சொர்க்கம் நரகம் நினைக்க வேண்டாம். இந்த புலன் கடந்த, சரீரம் கடந்த ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுகின்றார்கள், முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள், ஆன்றோர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த உடலற்ற அந்த உயிரோடு இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலேயும் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அறவழியில் வாழ வேண்டும். பிறரை வஞ்சிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நாம் செய்ய வேண்டியவற்றை முறையாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். நம்முடைய சான்றோர் வழியிலே, மூதாதையர் வழியிலே தான் வள்ளுவரும் கூட நமக்கு நினைவூட்டுகின்றார், அறவழியிலே வாழ வேண்டும், பிறர் பொருளை கவராதே என்று. திருவள்ளுவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். திருக்குறளே ஒரு குப்பை என்று சொன்னார்கள். அவரை தந்தை என்று கூட இங்கே சில பேர் போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் தர்மத்தின் வழியில் வாழ விரும்புவதால் இந்த நாளிலே ஐயன் திருவள்ளுவர் சொன்னது போல இறையருளால் நமக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை நாம் அனுபவித்து அதை மீண்டும் இறைவனுக்கு அர்ப்பணமாக கொடுத்து இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம். பிற பொருளை அபகரித்தல் என்ற எண்ணம் வந்ததும் அதை வெட்டி எறிவோம். திருவள்ளுவருடைய ஆசி என்றும் நமக்கு இருக்கும். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.